ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், டுடேஸ் லஞ்சில் இன்றைக்கி சுட சுட சாதம். குட்டி குழந்தைங்க வீட்டில் குழந்தைங்க கேட்டு யாராவது பிரியப்பட்ட உணவை செஞ்சு தராமல் இருக்க முடியுமா என்ன? அதனால் நிக்கித் வந்து பிரியாணி மேலே ரொம்ப பிரியமாக இருப்பான். ஸோ இன்றைக்குமே பிரியாணி வேணும் அப்படின்னு கேட்டதுனால அவனுக்காக மட்டன் எடுத்து கொஞ்சமாக நான் மட்டன் பிரியாணியும் பண்ணியிருக்கேன். இது வந்து குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி காரம் இல்லாமல் பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாமே சேர்த்து செய்கிறது தான். மட்டன் பீஸை வந்து நான் கொஞ்சம் நல்லாவே வேக வச்சுடுவேன். ஏன்னா குழந்தைங்களுக்கு வந்து டக்குன்னு மென்று அவங்களால சாப்பிட முடியாதுன்றதுனால நல்லாவே வேக வச்சு இந்த பிரியாணி வந்து நான் செஞ்சுருக்கேன். இதில் வந்து நிக்கித்துக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப விரும்பி சாப்பிடுவான் பிரியாணின்னா. இது மாதிரி அவனுக்கு நான் சிக்கன்லேயும் செஞ்சு கொடுப்பேன் அண்ட் வந்து வெஜிடபிள் பிரியாணியும் பண்ணி கொடுப்பேன். நல்லா விரும்பி சாப்பிட்டுப்பான். இதுக்கு காம்பினேஷன் வந்து தயிர் பச்சடி. அதில் வந்து கேரட் துருவி போட்டோன்னா நிக்கித்துக்கு ரொம்ப பிடிக்கும். தயிர் வந்து நான் ஊற்ற மறந்துட்டேன். ஸோ பேக்கெட் தயிர் தான் வாங்கணும். அதனால் தயிர் பச்சடிக்கு மட்டும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். தயிர் வாங்கி ஊற்றிக்கலான்ட்டு. அண்ட் வந்துட்டு இதுக்கு பிரியாணிக்கு வந்துட்டு கொஞ்சமாக எலும்பு குழம்பும் வச்சுருக்கேன். மார்னிங் வந்து நெஞ்செலும்பு வச்சு நிக்கித்துக்கு சூப் பண்ணி கொடுத்துருந்தோம். ஸோ அதிலே வந்துட்டு எலும்பு குழம்பும் வச்சுட்டேன். கொஞ்சமாக மட்டன் கிரேவியும் வச்சுருக்கேன். இது வந்து சாதத்துக்கு பரட்டி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து லைக் சுக்கா மாதிரி தான். எனக்கு வந்து ரசம் சாதம் சுக்கா இருந்தால் ரொம்ப பிடிக்கும். உங்களில் யாருக்காவது இந்த மாதிரி ஃபேவரட் இருக்கான்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் ஃபைனலாக ரசத்தோட எங்கள் லஞ்சை நாங்கள் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். உங்கள் வீட்டில் என்ன லஞ்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் உங்கள் வீட்டில் குட்டீஸ்க்கு பிரியாணி பிடிக்கும்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு போங்க. தேங்க்யூ ஆல், பாய்.